ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு பையனுக்கு பர்த்டே. எஸ், நாளைக்கு பர்த்டே, March 31. அதுவும் ரம்ஜான் அப்போ. வாட்ட லக்கி இல்லை. அவன் பர்த்டேக்கு 5 பைசா செலவில்லாமல் ஒட்டுமொத்த பேரும் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க. யாரா அந்த லக்கி பர்சன் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் வேணுன்னா ஒரு சின்ன க்ளூ தரேன், கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. அட கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. அப்படின்னு இல்லங்க, பேரு, டோர் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவல்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். அவனுக்கு தெரியாதா? நீங்க ஏடா போட்டு அடிக்கிறீங்க? அவன் தான்டா நானு. எஸ், அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். நான் யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அவன் நேர்மையா ஒத்துக்கிறான் பாருங்க. அதை நினைச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். அந்த எஸ், என்னுடைய பர்த்டேக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, வீட்டில் போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வெளியில் போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அது வாங்கிறதுக்காக தான் போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லோ ப்ரைஸ் 0.99 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. சரி, உள்ளே போய் எப்படி இருக்குது பார்த்துட்டு வரலான்னு பார்த்துட்டு வெளியில் வந்தால் அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ இன்றைக்கி புஜ்மனில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இங்கேயும் ஒரு கேரிஃபோர் இருக்குது, ஆனால் இங்கேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க கேமராவை. பார்க்கலாம், சரி முடிஞ்ச வரைக்கும் உள்ளே எங்கெங்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களோ நான் வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடலாம். இது நைட் டைம் பார்க்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம். இது புஜ்மன் மெட்ரோ. இங்கேயும் ஒரு டே டு டே இருக்குது, புஜ்மன் டே டு டே. நாங்கள் முன்னாடி பழைய வீட்டில் இருக்கும்போது இங்கே தான் வந்து வாங்கிட்டே இருப்போம். இது வந்து புஜ்மனுடைய ஃப்ரண்ட் சைட். இங்கே ஒரு VOX இருக்குது. இங்கேயும் நான் படம் பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம இந்த வழியாகவே உள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இது நம்ம ஊரில் இருக்கிற EA மாதிரி, எக்ஸ்பிரஸ் அவனி மாதிரி. இது வந்து உள்ளே வந்துட்டோன்னா இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஆச்சு தேவை. அப்போ கூட இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த எண்டில் ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கும் அந்த பில்டிங்கு. ஸோ அதனால் EAவும் அதே மாதிரி தான். இது உள்ளே வந்துட்டு சுற்றுறது ரொம்ப டைம் ஆகும். பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலாம். சரிங்களா? இந்த கடையில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு பர்கர். என் ஒய்ஃப் எங்கே வந்தாலும் இந்த டீ காஃபி தான் சாப்பிடுவாங்க. காஃபி கூட இல்லை, டீ தான் சாப்பிடுவாங்க. நான் எங்கள் பர்கர் வாங்கி சாப்பிட்டேன், அவங்க டீ வாங்கி சாப்பிட்டாங்க. இது நாங்கள் துபாய் வந்த புதுசில் சொல்கிறேன். இது இங்கே புதுசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த கலரே சூப்பராக இருக்குது, அவங்க சூஸ் பண்ணியிருக்க கலர். இங்கே பாருங்கள், இங்கே இதில் இன்னொன்று மாலுக்குள்ளே இத்தனை ஃபார்மசி வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரியல. இங்கே ஒரு ஃபார்மசி, மேலே ஒரு ஃபார்மசி இருக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவில் அப்படியே இந்த ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் பாருங்கள். இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றதுனால இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஐஸ்கிரீம் கடை, பர்ஃப்யூம் கடை, இது நல்ல. இந்த கடையில் தான் நாங்கள் வந்து இங்கே வெஜ்ஜு சூப்பராக இருக்கும். இந்த கடையில் நாங்கள் படம் இங்கே பார்த்தோன்னா நாங்கள் இங்கே இந்த கடையில் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புவோம். வெஜ்ஜெல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே. அது வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். சூப்பர். இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ரேட் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ரேட்டில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். சூப்பர். இங்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எங்கள் ரேட் விசாரிக்க சொன்னாங்க. அந்த ப்ரோட்டீன் ஷேக்கு அதையும் போய் விசாரிச்சுட்டு ப்ரைஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே இருக்குது பாருங்க, இங்கே ஒரு ஃபார்மசி இருக்குது. ரைட் சைடு நம்மளுக்கு கேரிஃபோர். கண்டிப்பாக உள்ள கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போவே இந்த செக்யூரிட்டி ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தார். ஓகே, நம்ம கேரிஃபோரில் பண்ண போகிறது இல்லை பர்ச்சேஸு. நம்ம வந்து மேலே பண்ண போகிறோம்.
எல்லாமே ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்தாலே உள்ளே போய் உக்காந்து இங்கே ஒன்றாச்சும் ஏதாவது வாங்கி சாப்பிட்றணும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சூப்பராக. பாருங்க காஃபி ஷாப். இங்கே லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து வச்சு காஃபி ஷாப்பை ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற இடம் மாதிரியே மாற்றிட்டாங்க. வந்து ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே அப்படியே காஃபி குடிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஷூஸ், ஜுவல்லரிஸ். இங்கே பாருங்களேன், இது சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வுட்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்க ஒரு ஊஞ்சல் வர, அந்த குழந்தைய உட்காந்து ஆடினா பரவாயில்ல, அவன் உட்காந்து ஆடிட்டு இருக்கான். பேன்கேக் ஹவுஸ். பேன்கேக்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரன் பண்ணுற அளவுக்கு இருக்கா எனக்கு தெரியல. பேன்கேக் தான் இருக்கிறதுலே ஈஸி. ஆக்சுவலி இங்கே லிஃப்ட்டு தேடுறதாங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நாங்கள் எப்பயுமே வரும்போது இங்கே எஸ்கலேட்டரில் ஏறிடுவோம், அழகாக போயிடுவோம். அந்தமாதிரி லிஃப்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது இந்த மாலில். பார்த்தா இப்போ பாப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கோம், லிஃப்ட் எங்கன்னு தேடி அதை தேடுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எந்த செக்யூரிட்டி கிட்டே கேட்டாலும் சரியாக கரெக்டாக இடமும் சொல்ல மாட்டாங்க. லிஃப்ட்டை ஏன்டா இப்படி உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒளிச்சு வச்சுருக்கானுங்கன்னே தெரியல. இதில் வேறு லிஃப்ட்டு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்குன்னு ஒரு லிஃப்ட்டு, செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் போகிறதுக்குன்னு ஒரு லிஃப்ட்டு. இது எதுக்கு இப்படி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க? ரம்ஜான் ஃபெஸ்டிவல். ரம்ஜான்றதுனால இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. ஆஃப் பேக், அதுதான் ஆஃப் பேக்னு போட்டிருக்கானுங்களே தவிர அங்கே ப்ரைஸ் எல்லாம் பார்த்தா குறைஞ்ச மாதிரியே தெரியல. 60% ஆஃப். இதெல்லாம் நார்மலாக நம்மளுடைய சென்னையில் இருக்கிற அதே சிட்டி சென்டர் இதில் இருக்க அதே ஷாப்ஸில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இங்கே உள்ள இன்டீரியர் டிசைன்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே நிறைய ப்ளேஸஸ் வச்சுருப்பாங்க இங்கே, சூப்பராக இருக்கும் அதெல்லாம். இங்கே தான் H&M இங்கே ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா R&B இங்கே ட்ரை பண்ணலாம். போய்ட்டு ஒரு நல்ல ட்ரெஸ், வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை செட் எடுக்கணும். வெளியில் போகிறதுக்கு ஒரு செட்டு, அவ்வளோதான். சிம்பிளாக அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பர்ச்சேசிங் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் போதே நான் அப்படியே எங்கள் சைடில் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிடுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. இது பர்ஃப்யூம் தாங்க. இங்கே பர்ஃப்யூம்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறானுங்க. நாங்கள் கூட சும்மா கம்மி ப்ரைஸில் கிடைக்கிற பர்ஃப்யூம்ஸாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்தமாரி பண்ணக்கூடாது. இதுமாரி டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு பர்ஃப்யூமை யூஸ் பண்ணணும், அந்த ஹேபிட் கொண்டு வரணும். இங்கே எந்த கடையிலுமே பெருசாக க்ரௌடே இல்லை. இத்தனைக்கும் ரம்ஜான் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு, ஏன் கூட்டமே இல்லை? இங்கே கொஞ்சம் இது வச்சுருக்காங்க பாருங்கள். நார்மலாக அந்த எக்ஸிபிஷன் மாதிரி வைப்பாங்க இல்லையா, இதுக்கு கூட ரெண்ட் இருக்கான்னு. இது ஆக்சுவலி இந்த செட்டு அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்னென்ன ஃபெஸ்டிவல் வருதோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங்கை மட்டும் மாற்றிக்கிறாங்க. மேபி இங்கே கம்மியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கு. அந்த புத்தர் சிலை நல்லா இருந்துச்சு, அதனால தான் அதை காமிச்சேன். அனுமார் வால் மாதிரி பெருசாக போயிட்டே இருக்குது. அந்த எண்டில் ஆரம்பித்து இன்னும் நம்ம கால்வாசி கூட முடிக்கல, இன்னமும் இருக்குது இது பெருசாக. டைட்டன் ஐ தான் பயங்கரமாக ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க, அதுவும் வீல் வச்சு. அந்த வீலை நம்ம சுற்றி விட்டோம்னா எந்த பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் நமக்கு கொடுக்குற மாதிரி என்னென்னமோ இதெல்லாம் கட்டுறானுங்க. இது ஆக்சுவலி இந்த மால் மேலே ரெசிடென்ஸ் கூட இருக்காங்க, இங்கே தங்குறாங்க, மேலே ரூமில் எடுத்து தங்கியிருக்காங்க.
அவங்களுக்குன்னு தனியாக கார் பார்க்கிங், அதுக்கு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸிட்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. மாலுக்கு மேலே இந்த மாதிரி ரூம் எடுத்து தங்குவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இங்கே தான் புதுசாக பார்த்தேன் இதை. மேக்ஸ் அதுதானே இங்கே மேக்ஸ். ஆனால் கொஞ்சம் கம்மி ப்ரைஸாகவே இருந்ததுங்க. பாருங்கள் 25 dirhamsலாம். நான் மேக்ஸில் ஸ்டார்டிங்கே 40, 70 அப்படி தான் பார்ப்பேன். இங்கே ஆனால் 25க்கு டிஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே வச்சுருவானுங்க. இந்த நகை கடையில் யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மேலே தான் இந்த ஃபுட் கோர்ட் இருக்குது. நம்ம மேலே ஃபுட் கோர்டும் போய் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாம். அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் செம்மையாக இருக்கும் மேலே ஃபுட் கோர்ட் ஏரியாவில். இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. ஓகே, லிஃப்ட்டுங்களை எல்லாத்தையும் இப்படி மறைச்சு ஒளிச்சு வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. இது வந்து இங்கே தான் கரெக்ட். இங்கே தான் கரெக்டு. நாங்கள் இங்கே டிவிக்கு கீழே ஒரு டேபிள் ஒன்று போட்டிருப்போம். அந்த ஹோம் டூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டேபிள் இங்கே தான் வாங்கணும். 250 dirhams. நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருந்துச்சு. ரமதான் மேக்கா ஆஃபர். இங்கே ஆக்சுவலி இங்கே நிறைய ஆஃபர்ஸ் நாங்கள் வாங்கும் போதே போட்டிருந்தாங்க. ஒரு 1000 dirhamsக்கு இங்கே வாங்கியிருந்தா ஒரு 500 dirhamsக்கு ஒரு கூப்பன் ஒன்று தருவோம். அதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம வாங்கினது 250 dirhams தான். ஸோ அதனால் நமக்கு அது கிடைக்கல. எல்லாமே இப்படி எம்டியாக இருக்கே. இவங்களுக்கெல்லாம் எப்படி சேல்ஸ் நடக்குது, எப்படி இவங்க ரன் பண்ணுறாங்க? இந்த மால்குள்ளெல்லாம் இவங்க ரெண்ட் கொடுக்கணுன்னா அதுவே எவ்வளோ வரும். இன்னைக்கு மால் இப்படி டல்லாக இருக்கா இல்லை? அதுவும் ரம்ஜான் ஃபெஸ்டிவல் டைம் இது. இது அந்த சாக்லேட் செக்ஷன். இந்த சாக்லேட் எல்லாம் அப்படி பெருசாக வச்சுருப்பாங்க. நம்ம வேணுன்ற கிராமுக்கு அவங்க அதை உடச்சி தருவாங்க. சூப்பராக இருக்கும். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் மாதிரி. இங்கெல்லாம் பெருசாக ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிடலாம். இங்கே டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பார்த்தேன். இதெல்லாம் சூப்பராக இருந்தது. கலெக்ஷன்ஸ் நல்லா வச்சுருக்காங்க. அதுவும் சில்வர், கோல்டு, டைமண்ட்ஸ்னு எல்லாமே தனித்தனியாக. ஆக்சுவலி இங்கே சில்வர்ஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெறும் கோல்டு, டைமண்ட் தான் வச்சுருக்கானுங்க. 50% ஆஃப். கோல்டு பயங்கர ரேட் ஆகிடுச்சுங்க. அதுவும் ஜஸ்ட் ஒரு 2 monthsல 340 dirhamsலாம் அநியாயம். நான்லாம் துபாய் வந்த புதுசில் 212 dirhams. 212. இது எங்கே இருக்குது? 340 எங்கே இருக்குது? ஜஸ்ட் 2 yearsல 100 dirhams ஏறி இருக்கு. எப்பா, பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு கோல்டு ரேட். ஓகே, இந்த ஃப்ளோர் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். நம்ம மேலே ஃபுட் கோர்ட் போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே செம்மையாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு அந்த ட்ரீ ஹவுஸ் மாதிரி. இது மால் மாதிரியே ஃபீல் ஆகாது. அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட் அங்கே மேலெல்லாம் பாருங்களேன், அந்த ட்ரீ ஹவுஸ் மேலே ஏறி போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த ரெஸ்டாரண்ட் மேலே சூப்பராக இருக்கும். ஸ்பேஸை கொஞ்சம் சின்ன ஸ்பேஸை வச்சே நம்ம நிறைய பேரை உட்கார வைக்கிற மாதிரி அழகாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸ்பைசி கிரில் இங்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரில் சாப்பிட்றதுக்கு. இங்கே அந்த இது மாதிரி அந்த சீ ஃபுட் கூட ஷீட்டில் அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து கொட்டுவாங்களே, நண்டு, கார்ன், எறா, இதெல்லாம் அப்படியே செஞ்சு வச்சு அந்த மாதிரி. இங்கே இந்த ஒரு கேம் ஒன்று பார்த்தேன், சூப்பராக இருக்குது. புதுசாக வச்சுருக்காங்களா? இது எப்போ சும்மா இங்கே டைம் பாஸ் பண்ணோன்னா இந்த கேம் விளையாடிக்கலாம்.
இங்கே ஒரு விஷயம் பார்த்தேன், இங்கே செம்மையாக இருந்தது. கொஞ்சம் அட்வான்ஸாக கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. நம்ம எப்பயுமே இந்த ஃபுட் கோர்ட் பக்கத்தில் ஒரு ப்ளே ஏரியா ஒன்று இருக்கும், குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்குன்னு. நான் அந்த ஏரியாவுக்கு மோஸ்ட்லி போக மாட்டேன். நம்ம ஊரில் சிட்டி சென்டர்லாம் பார்த்துருக்கேன். சிட்டி சென்டரில் நானும் போய் விளையாடியிருக்கேன். ஆக்சுவலி சிட்டி சென்டர் அப்போல்லாம் சின்ன வயசில் நான் அப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கட்டினாங்க சிட்டி சென்டர்லாம். அப்போது வந்து அங்கே கேம்ஸ்க்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி சிட்டி சென்டருக்கே போவோமே, ஃப்ரெண்ட்ஸு நானும் எல்லாமே. அங்கே போயிட்டு கேம்ஸ் விளையாடுறது, அந்த கார்டை ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த டோக்கன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக கேம்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரி தான். இங்கே வந்து நான் இது வரைக்கும் போனது கிடையாது. இங்கே தான் இது ஃபஸ்ட் டைம் வந்தேன். பார்த்தா செம்மையாக வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, மோர் தென் விஷுவல் ரியாலிட்டி. நீங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோடு வரலாம், ஒரு 4-5 பேர். உங்களுக்கு அந்த விஷுவல் ரியாலிட்டி கண்ணில் மாட்டிடுவாங்க. மாட்டிட்டு நீங்கள் 4-5 பேரும் ஒரே இதுவில் ஒரு காட்டில் இருக்க மாதிரி. இங்கே பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் ஒரு 2 பேர் தனித்தனியாக கப்பலாக உட்காந்துக்கிற மாதிரி. அந்த விஷுவல் ரியாலிட்டி வரேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு 70 dirhams, அப்புறம் 100 dirhamsக்கு நீங்கள் 30 மினிட்ஸ், அந்த மாதிரி. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது விஷுவல் ரியாலிட்டி போட்டு நீங்கள் அந்த கேம்குள்ளே நீங்களே போயிட்டு அப்படியே ஒரு செம்மையாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். இங்கே தான் விவோஎக்ஸ் நம்ம படம் பார்த்துருக்குது. இங்கே நாங்கள் 2-3 வாட்டி படம் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே கேம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுற வரைக்கும், அங்கே படம் முடிஞ்சு அவங்க ரிட்டர்ன் எல்லாம் வெளில வர வரைக்கும் நம்ம இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த சோஃபா ஆக்சுவலி இதுவும் ரெண்ட்டு தான், நீங்கள் பே பண்ணி இது பண்ணுற மாதிரி. நம்ம அந்த சோஃபாவில் அப்படியே ரிலாக்ஸாக கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கிட்டு, இங்கே ஏதாவது கேம்ஸ் விளாட்ணுன்னா கேம்ஸ் விளையாடிக்கிட்டு அப்படியே படத்தை ரிலாக்ஸாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ரெட்ரோ இந்த படமாச்சு சூர்யா அது ஓடணும்னு நான் நினைக்கிறேன். பாவம் மனுஷன் தொடர்ந்து எல்லாமே ஃப்ளாப்பாக கொடுத்துட்ருக்காரு. மேஜிக் வேர்ல்டு இங்கே பாருங்கள். நான் இந்த மேஜிக் வேர்ல்டு நான் ஆக்சுவலி இது இப்படி இவ்வளோ இதுவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. செம்மையாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு வெளில வரதுக்கு எனக்கு மனசே இல்லை. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது உள்ள. பாப்பா தான் செம்ம குஷி. இறங்குனவ திரும்ப வண்டியில் ஏறவே இல்லைங்க. ஏன் இறக்கி விட்டோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டா. இங்கே நிறைய கேம்ஸ் ரொம்ப புதுசாக இருந்தது. நானும் அங்கே சிட்டி சென்டரில் ஃபன் சிட்டி நான் பார்த்துருக்கேன், இஏலையும் பார்த்துருக்கேன், அப்புறம் ஃபீனிக்ஸ் மால்லையும் பார்த்துருக்கேன். இது எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கொஞ்சம் அட்வான்ஸாகவே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க விளையாடுறது. பாப்பா ஸ்கூல் பஸ் ஓட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க விளையாடுறதுக்குன்னு. ஆனால் நான் இங்கே இந்த மால் வந்து அதிகமாக க்ரௌடு பார்த்த ஒரே ஒரு இடம் இங்கே தான், மேஜிக் வேர்ல்டு, மேஜிக் பிளானட். இது சூப்பர். அவங்க சூப்பர்னு சொன்னால் கை தட்டுவாங்க. பியானோ கீஸ், இது என்ன கேம்னு எனக்கு தெரியல. இது நான் பார்த்ததே கிடையாது, புதுசாக இருக்குது. அதுக்குள்ளே ரேஸ் காருக்கு போயிட்டாங்க இவங்க. கியூட்டு. நான் உங்களுக்கு மற்றது எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். இந்த கேம்ஸ் நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, இந்த கன் கேம்ஸ். இதெல்லாம் நம்ம டிவிலேயே கனெக்ட் பண்ணிலாம் விளையாடிருப்போம். இது நார்மல் கேம் தான். இதுவும் நார்மலாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. இது கரெக்டாக அந்த ஹோல்ஸில் எடுத்து அந்த பாலை போடணும். இதுதான் என்ன கேம்னு எனக்கு தெரியல. இது நிறைய பட்டன்ஸ் வச்சுருந்தாங்க, பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி தான், அதுக்கேற்ற மாதிரி டோக்கன். இது வந்து இந்த கியர் அப்படி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அடிக்கிறோம், எத்தனை கிளாஸ் கீழே விழுது அப்படின்ட்டு தான் மேட்ரு. இது அந்த ஜாக்பாட் கேம். இது ஓகே, இது நார்மல் அதே தான், வாலிபால்.
இதுதான் என்னன்னு தெரியல, ஏதோ பேய்லாம் வச்சுருக்காங்க, பேய் பொம்மைலாம். இந்த கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவும் கரெக்டாக அந்த கேப்பில் போடணுமோ பால்ஸை. இது செப்ரேட்டாக சூப்பராக இருந்தது. நல்லா ரியலிஸ்டிக்காக நம்ம ரியலாக அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சூப்பராக இருக்குது. இது நம்ம ஊரில் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இதெல்லாம் என்னென்ன கேம்னே தெரியலங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இதெல்லாம் நான் பார்க்கல. மினியன்ஸ், மேரியோ. அப்பா, இப்போ தான்ப்பா தெரிஞ்ச கேமே வருது. இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த சித்தூர் டைமில் விளையாடினது சின்ன வயசாக இருக்கும்போது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வாங்கி மேரியோ தான் விளையாடிட்டு இருப்போம். ஓகே, இந்த பைக் இதெல்லாம் நார்மலாக நம்ம சிட்டி சென்டர்லேயே விளையாடிருக்கேன். இது பேட்மேன். இது நான் விளையாடினது இல்லை. இதெல்லாம் என்ன கேம்னே தெரியல. ஓகே, இது ஒரு வாட்டிச்சா விளையாடணுங்க. நான் இது வரைக்கும் அது விளையாடினதே கிடையாது. பாலை உருட்டி விட்டு கரெக்டாக அடிக்கிறது நான் இது வரைக்கும் விளையாடினதில்லை. இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி இதுக்கப்புறம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பசங்க. அந்த பைக் கேம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே டால்ஃபின், குதிரை, குட்டி குட்டி பசங்களுக்காக ஸ்கூட்டி நல்லா இருக்கு. இது என்ன கேம்னு தெரியல. எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். இது நான் பார்த்துருக்கேன் வீடியோவில். இதுவும் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி தான். நீங்கள் அதை கண்ணில் மாட்டிட்டு நீங்கள் அந்த இதில் உட்காந்துட்டிங்கன்னா நம்ம அந்த ரைட் போகிற மாதிரி ரியலாக ஃபீல் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அது ஷேக் ஆகும் அந்த சீட்டெல்லாம். அதுவும் இந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். இது நாமளாக நம்ம ஊர் பீச்சிலலாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக அது எல்லாத்தையும் அந்த பாலில் அடித்தோன்னா மேலே அந்த பொம்மை பாருங்கள், என்ன பொம்மை தராங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து இந்த கேம் கொஞ்சம் நான் இங்கே வந்து தான் இந்த கேம் நான் பார்த்தேன். இது வந்து என்னென்னா நம்மளுக்கு மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு தூண்டில் கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து ஒரு 3 சான்ஸ். நம்ம வந்து அங்கேருந்து அந்த தூண்டிலேருந்து ஒரு 3 பொம்மை எடுக்கணும். அது வந்து அந்த பொம்மையை எடுக்கிறது மேட்ரு இல்லை. அந்த பொம்மைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கும். ஸோ நமக்கு எந்த பொம்மை வேணுமோ அந்த பொம்மையை செலக்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். அவங்க அது அடியில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டி எவ்வளோ நம்பர் வருதோ அந்த நம்ம 14 வருதுன்னா எல்லாத்தையுமே கூட்டிட்டு அங்கே 14க்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த கிஃப்ட்டை தருவாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வெயிட் மிஷின் மாதிரி இருக்குது. ஆனால் என்ன கேம்னே தெரியல. இதெல்லாம் எனக்கு சித்தூரில் விளையாட ஞாபகம் தான். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்தாலே. அப்போல்லாம் 1 ரூபி ஒரு டோக்கன். அதை வாங்கினோன்னா நம்ம 3 டைம்ஸ் அவுட் ஆகிற வரைக்கும் விளையாடலாம். இது நான் சின்ன வயசில் போயிருக்கேன் ஒரு வாட்டி. அப்படியே ஸ்லோவாக பொறுமையாக போகும். ஆம்புலன்ஸ் சவுண்டு ஏன் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஆம்புலன்ஸ் சவுண்டு மாரி வருது. எமர்ஜென்சி சவுண்டோ? ஓகே, ஜெட்டு கிளம்ப போகுது அப்படின்ற ஒரு எமர்ஜென்சி சவுண்ட். ஓகே. ஆனால் பரவாயில்ல, வெறும் 2 குழந்தைக்காக இந்த ரைடை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயந்தான். இது என்னடா இது? கேமரா, வாட்ச், ட்ரோன், லேப்டாப், மொபைல். ஆஹா, இது காஸ்ட்லி கேமாக இருக்கே. ஏர்பாட், ஸ்பீக்கர்ஸ், கேம்ஸ், வாட்ச். ஓஹோ, இது எல்லாமே காஸ்ட்லி கேம் போலப்பா. இது வந்து ப்ளே ஸ்டேஷன், ட்ரம்ஸ் செட்டு, லேப்டாப், ஸ்பீக்கர். இது ப்ளே ஸ்டேஷன் 5, ஸ்பைடர்மேன் 2. ஸ்கூட்டர்லாம் தராங்களா? ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு ஸ்கூட்ரு. ஓ,
அப்போ இதுக்கேற்ற மாதிரி இது ரேட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம் விளையாடுறது. அதனால தான் இந்த பக்கம் யாரையுமே காணும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கீச்சன்ஸ், எனக்கு கீச்சன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே கீச்சன்ஸை கலெக்ஷன், என்னுடைய பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 கீச்சன்ஸாச்சும் எடுத்து வச்சுருப்பேன் நான். அவ்வளோ கீச்சன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன் சின்ன வயசில். ஆனால் இப்போ அந்த பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. பறந்து மேலே தான் எங்கேயாவது கிடக்கும். இதோ பார்த்தீங்களா, இங்கே ரவுண்ட் அடிக்கிற கேப்பில் பாப்பா என்னவோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓய் எத்துவோம். இன்னும் இந்த அம்மா வளரல. வளர்ந்துட்டு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்த விட்டு அந்த அம்மாவை கூட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாயிட்ருக்கும். இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பஞ்சு மிட்டாய் பண்ணுற மிஷினுங்க. இது வந்து மேலே உங்களுக்கு டிஸ்பிளேயில் அது ஆப்ஷன்ஸ் காட்டும், உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் எப்படி வேணுமோ அப்படின்ட்டு. அது வந்து இந்த பஞ்சு மிட்டாய் வந்து 20 திரம்ஸு. 20 திரம்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ, 450 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிசைனை செலக்ட் பண்ணி பே பண்ணிடணும். வெறும் டேப் பண்ணி இங்கே பே பண்ணுற மாதிரி தான். பே பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த பஞ்சு மிட்டாயை அந்த மிஷினே வந்து நீங்கள் எந்த டிசைன் கேட்குறீங்களோ அந்த டிசைன் மாதிரி அதை அழகாக பண்ணி உங்களுக்கு கையில் கொடுத்துரும். இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக சரி நம்ம ஒன்று வாங்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை வேற ஒருத்தவங்க வாங்கினாங்க. நான் அப்படியே ஜஸ்ட் வீடியோ எடுத்துட்டேன். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமையல்காரனாவே மாறிட்டாங்க. இதுதான் அதோடைய ஃபைனல் அவுட்புட். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து டயர்டாகி பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம ஃபுட் கோர்ட் வந்துட்டு சாப்பிடாம போனால் நல்லா இருக்காது இல்லையா? சரி, அதனால் நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது வித்தியாசமான டிஷ்ஷஸ் ஏதாவது இருக்கா பார்க்கலான்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது குழிப்பணியாரம் கிடையாது. அது பேரே வித்தியாசமாக இருந்தது, வாயிலே நுழையில. அங்கே ஒரு காம்போ வச்சுருக்காங்க 25 கிராம்ஸ்க்கு. இதை வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் என் ஒய்ஃப் வந்து வேண்டாப்பா, அது என்னன்னே தெரியல, அதுவும் ரைஸ்க்கு டிப்பிங் தராங்க, எதுவுமே கிரேவி எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிட்றது, அதனால் அது வேண்டாம், நம்ம வேறு எதாவது ட்ரை பண்ணலாம். கொரியன் ஃபுட்ஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கொரியன் ஃபுட்ஸ் தான். பீஃபு, கொரியனு, அப்புறம் இது பாருங்க கிம்ச்சி, சூஷி, என்னென்னமோ வச்சுட்டு இருந்தானுங்க. நான் ஏதாவது ஒன்று புதுசாக வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். என் ஒய்ஃப் வந்து இல்லை வேண்டாப்பா, நம்மளுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷே ஏதாவது ஒன்று வாங்குவோம் அப்படி சொன்னாங்க. இது நார்மல் ஸ்நாக்ஸ், அந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சமோசா அது இதெல்லாம். இங்கே தான் அந்த பீஃப். எல்லாம் காம்போ போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே போட்டிருக்க காம்போ எல்லாமே 40 திரம்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறது எதுவுமே பெருசாக ஒன்றுமே இல்லை. நார்மல் ரைஸு, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான் தராங்க. நம்ம மெக்டொனால்ட்ஸில் பர்கர் ஆஃபர்ஸ் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சரி, இங்கே தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறம் இந்த கடை வந்து கேஎஃப்சி மாதிரி, கேஎஃப்சியோடைய டூப்ளிகேட் கடை இது. ஸோ இங்கே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கேஎஃப்சிலேயே பார்த்தோம், கேஎஃப்சியில் வெறும் 2 பீஸ் சிக்கனே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட் இருந்தது. சரி, இங்கே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சின்ன ஆர்டர் போட்டிருக்கோம். ஒன்றுமே இல்லை, பர்கர் அதே தான், கோக்கு, சிக்கன், ஆப்பிள் பை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் கிளம்பும்போது மணி 10. 5 மணிக்கு வந்தோம், 10 ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா டெக்ஸ்லா என்ன கலரில் இருக்குன்னு. அது பக்கத்துலேயே இன்னொன்று ஒயிட் கலர், பக்கத்தில் ஜாகுவாரா, செம்ம. சரி, ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பர்ச்சேஸ் பண்ணது எதுவும் காட்டில் அப்படின்னு நினைக்காதீங்க, அது சர்ப்ரைஸ். நாளைக்கு பர்த்டேன்றதுனால கொஞ்சம் டவுட்டு தான் வீடியோ வர்றது. சரி, பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.